எது மனித உணவோ அதை தான் அந்த உடம்பு ஏற்றுக்கும். மற்ற உணவுகளை அந்த உடம்பு ஏற்றுக்காது. நீங்கள் எத்தனை வருஷம்தான் சாப்பிட்டாலும், நீ 1000 வருஷம் சாப்பிட்டாலும் சரி, 3000 வருஷம் சாப்பிட்டாலும் சரி, நம்ம இந்த தானிய உணவுகள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, கம்பு, திணை, அப்புறம் மாமிசம், மீன், முட்டைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மனுஷங்க உணவு கிடையாது. இதெல்லாம் இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகள். மனுஷங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இயற்கை இதை அனுமதிக்கவில்லை. அப்படின்னா இந்த உணவுகளை நம்ம 3000 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ கூட இது நம்முடைய உணவாக அது மாறாது. நீ 10,000 வருஷம் சாப்பிட்டாலும் சரி, 1,00,000 வருஷம் சாப்பிட்டாலும் சரி, எது மனித உணவோ அதைத்தான் அந்த உடம்பு ஏற்றுக்கும். நீ பயிற்சி கொடுத்துலாம் அதை ஏற்றுக்க வைக்க முடியாது. எது மனித உணவோ அதைத்தான் இந்த உடம்பு ஏற்றுக்குமே தவிர, இப்போ மாடு புல்லை தான் திங்கும். அது 1,00,000 வருஷமாக மாமிசத்தை சாப்பிடுவதற்கு பயிற்சி எடுக்குதுன்னா, மாமிசம் சாப்பிடுவது மாட்டின் உணவாக மாறிவிடாது. ஆடு இப்போ சிங்கம் இருக்குது. சிங்கம் இறைச்சியை தான் சாப்பிடும், மாமிசத்தை தான் சாப்பிடும். அதுக்கு நீங்கள் கூண்டில் அடைச்சி போட்டு பழங்களையும் காய்கறிகளையும் போடுறீங்க, 1,00,000 வருஷம் போடுறீங்கன்னு வைங்க. அப்போ அது உணவு முறை மாறிடுமா? என்ன சிங்கத்தோட உணவு முறை மாறிடுமா? மாறாது. சிங்கம்னா அது என்றைக்காக இருந்தாலும் அதோட உணவை தான் அது சாப்பிடும். அதோட உணவு மாமிசம். அது மாதிரி மனுஷங்க கடந்த 3000 வருஷமாக உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அதன் பிறகு அவங்க உணவு முறையில் மாற்றம் ஏற்பட்டது. அவங்க வாழ்க்கையில் வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டது. அவங்க வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. அவங்க மிருகங்களாக மாறி உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே அவங்க முரட்டுத்தனமாக உழைக்க ஆரம்பிச்சாங்க. தன்னை பற்றியே அவங்களுக்கு ஒரு மிக நினைப்பு. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கற்காலங்களில் மனுஷங்க தன்னை மென்மையானவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இங்கே கத்தி கிடையாது, அருவா கிடையாது, கடப்பாறை கிடையாது, கோடாரி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்போ மனுஷங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, மனுஷங்களால் இதைத்தான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும், ஒரு அளவுக்கு மேலே எதையும் செய்ய முடியாது அப்படின்னு மனுஷங்க தன்னைத்தானே மென்மையானவர்களாக நினைத்து கொண்டார்கள், எளிமையானவர்களாக நினைத்து கொண்டார்கள். எப்போ இந்த உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ, எப்போ இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ, அப்போ உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்தது. வலிமை வந்த உடனே மனுஷங்க தன்னை மென்மையானவர்கள் என்பதை மறந்து விட்டார்கள், தன்னை எளிமையானவர்கள் என்பதை மறந்து விட்டார். மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை எது கொடுத்தது? இந்த உணவு கொடுத்தது. அந்த உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, தானிய உணவு, மாமிச உணவு இது கொடுத்துச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க? அப்போ அந்த வேகத்தில் தான் போய் உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகத்தை கண்டுபிடிச்ச உடனே மரத்தை வெட்டுறாங்க. வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல் செய்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, பாறையை உடைக்கிறாங்க, பாறையை செதுக்குறாங்க, பெரிய கோயில் அது மாதிரியான கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க. அவங்க வலிமை அதிகமாகி விடுகிறது. மனுஷங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிடுது. மனுஷங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஏன்னா கற்காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனுஷங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. வெட்டுவதற்கு உலோகங்களாலான ஆயுதங்கள் தேவை. அப்போ மனுஷங்களோட தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது. இன்றைக்கி மனுஷங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. காரணம் உலோகங்கள் தான் காரணம். உலோகங்கள் காரணம் என்பதை விட இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அதனால்தான் அதை சாப்பிட்டதுனால்தான் உலோகத்தை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம், அந்த தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. உலோகத்தை கண்டுபிடிக்கிறது, அதை பயன்படுத்துவது, அந்த தன்னம்பிக்கை ஏற்பட்டது காரணம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வருமா உங்கள் உடம்புல? உடனே யாரையாவது அடிமைப்படுத்தணும், யாரையாவது அடக்கணும், ஒடுக்கணும், அந்த அளவுக்கு வலிமை உடம்புல ஏற்படுகிறது. யாரையாவது அடக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. அடிமைப்படுத்த வேண்டும். யாராவது உடல் வலிமை குறைந்தவர்களை தேடுகிறது கண்கள். அடக்குவதற்கு எளிமையாக இருக்கும், அடிமைப்படுத்துவதற்கு எளிமையாக இருக்கும். அப்போ தான் ஆண்கள் பெண்களை பார்த்தோன்னே ரொம்ப எளிதாக இருக்குது. பெண்கள் ஆண்களை விட உடல் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், அடிமைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து வருது? இந்த தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது உடம்பில் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான வலிமை. அதனால்தான் அந்த அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே வருது. சண்டை. அப்போது அடிமைத்தனத்துக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களோ சரி, யார் அடிமைப்படுத்தப்படுகிறார்களோ அப்படி அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக அடிமைப்படுத்தப்படுகிறவர்கள் போர்க்கொடி தூக்குவார்கள், சண்டை போடுவாங்க, எதிர்த்து சண்டை போடுவாங்க. அப்போ தான் சண்டைங்கிறதே ஒன்று உருவாகுது. அப்போது இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டை போடுகிற குணம் வரும், சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். எது சண்டை போட தூண்டுகிற உணவுகள் எது தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், குறிப்பாக உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா
அது வந்து சண்டை போட தூண்டுகிற உணவுகளாக இருக்கிறது. உங்களை வந்து சண்டை போட செய்யும். அதனால தான் அது வந்து எப்படி போர் வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த 3000 வருஷமாக அங்கே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அன்பு எல்லாம் முக்கியம் எல்லாம் தெரியுது தான், ஆனாலும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போருக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது, அதனால தான் போரிடுகிறார்கள். அப்போ இது சண்டை போட தூண்டுகிற உணவு. ஏன் சண்டை போடுறோன்னா, இது அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுத்தாலும் இந்த உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் ஒரு அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுத்தாலும் அந்த வலிமையவே இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. வேண்டாம், எனக்கு இந்த வலிமை வேண்டாம், இது என்ன அழிவை நோக்கி அழைத்து செல்லும், அதனால் எனக்கு இந்த வலிமை தேவையில்லை, இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த உடம்பு வந்து என்றைக்காக இருந்தாலும் அது என்ன உணவோ அதைத்தான் சாப்பிட்டா அதை மட்டும்தான் இந்த உடம்பு ஏற்றுக்கும். இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை இந்த உடம்பு ஏற்றுக்காது. அதாவது மாமிசம் சாப்பிட்டா அந்த உடம்பு ஏற்றுக்காது, முட்டை சாப்பிட்டா அந்த உடம்பு ஏற்றுக்காது. வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லும், அது நமக்கு தெரியணும். அது மாதிரி இப்போ வந்து சிங்கத்துக்கும் புலிக்கும் போயிட்டு நீங்கள் காய்கறிகளை போட்டால் அந்த சிங்கம் என்ன சொல்லும்? வேண்டான்னு தான் சொல்லும். அந்த உடம்பே என்ன சொல்லும்? சிங்கம் சொல்லனாலும் பரவாயில்ல, அந்த சிங்கம் வந்து அதோட உடம்பு. இப்போ நாய்க்கு கூட தான் பழங்களை கொடுக்குறாங்க. பழங்களை சாப்பிடுகிற நாய்களும் இருக்குது, காய்கறிகளை சாப்பிடுகிற நாய்களும் இருக்குது. அப்படின்னா அது நாய்களோட உணவாக மாறிவிடுமா? அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. இது நாய் வந்து காய்கறிகளை சாப்பிடலாம், ஆனால் அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. நாய்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்கலாம், அந்த நாய் அதை ஏற்றுக்கலாம், அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. அது சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு தான் அது பிடிக்கும். வீட்டை விட்டு வெளியே போய் சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சு வாழ்வது தான் நாய்க்கு பிடிக்குமே தவிர, நாம் அதை வந்து வீட்டுக்குள்ளே வாழ்வதற்கு பழக்கப்படுத்துகிறோம். நீ 1000 வருஷம் பழக்கப்படுத்தினாலும் அது வந்து நீ அது உடனே அதோட இயல்பு மாறிடாது. நீ அதாவது 1000 வருஷம் நீங்கள் பயிற்சி கொடுத்தாலும் சரி, நாய்கள் வந்து அது சுதந்திரமாக சுற்றி திரிய தான் விரும்புமே தவிர வீட்டுக்குள்ளே வாழாது, வீட்டுக்குள்ளே வாழ விரும்பாது. அதுபோல் இப்போது மனுஷங்க 3000 வருஷமாக கொலைகள் செய்கிறார்கள், குற்றங்களை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் 3000 வருஷமாக. அப்போ அதனால் அது மனித பண்புகளாக மாறிவிடுமா? மாறாது, அதை ஏற்றுக்காது. குற்றங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ளாது இந்த உடம்பு. ஏன்னா அதில் ஆபத்து இருக்குது. குற்றங்கள் செய்தால் விடமாட்டாங்க. நீங்கள் இன்னொருத்தரை கொலை பண்ணிங்கன்னா உங்களை வந்து இன்னொருத்தர் கொலை பண்ணுவாங்க, அதை கொலை செய்த தண்டனை கிடைக்கும். அதனால் அந்த குற்றங்கள் எதை இந்த உடம்பு ஏற்றுக்கும்னா பாதுகாப்பை தான் உடம்பு ஏற்றுக்கும். பாதுகாப்பை தான் இந்த உடம்புக்கு எது பாதுகாப்போ அதைத்தான் ஏற்றுக்கும். நீ 3000 வருஷமாக நான் திருடுறேன், அப்போ எப்படி அது வந்து மனித பண்பாக மாறாதா? 3000 வருஷமாக திருடுகிற பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் திருடுவது வந்து மனித பண்பாக மாறாது. ஏன்னா அதில் ஒரு பாதுகாப்பின்மை இருக்குது. நீ இன்னொரு பொருளை திருடினா நீ யாருடைய பொருளை திருடுகிறாயோ அவர்கள் வந்து உன்னை வந்து தண்டிப்பார்கள். நீ யாரை கொலை செய்கிறாயோ, 3000 வருஷமாக மனுஷங்க கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அது வந்து மனித வாழ்க்கை முறையாக மாறிவிடாது, மனித இயல்பாக மாறிவிடாது. ஏன் மாறிடாதுன்னா அது ஆபத்து நிறைந்தது, அது மனித உடலுக்கு ஆபத்து நிறைந்தது. திருடுவது, கொலை செய்வது, குற்றங்கள் செய்வது, நேர்மை இல்லாமல் இருப்பது, ஏமாற்றுவது, இதெல்லாம் ஆபத்து நிறைந்தது. அந்த உடலுக்கு அது பாதுகாப்பு கிடையாது. மனுஷங்களுக்கு அது யார் ஏமாத்துறாங்களோ, ஏமாற்றுகிற வழக்கம் உடையவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடையாது. அதனால் அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது. இந்த உடம்பு எதை ஏற்றுக்கும்னா எது பாதுகாப்பை தருமோ அதை தான் ஏற்றுக்கும். அது மாதிரி இந்த தானிய உணவுகளை இந்த உடம்பு ஏற்றுக்காது. இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் இந்த உடம்பு ஏற்றுக்காது. மாமிசம், மீன், முட்டை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் இந்த உடம்பு ஏற்றுக்காது. ஏன்னா இது இந்த உடம்புக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இதை சாப்பிட்டா உடம்புக்கு வலிமை வரும், அளவுக்கு அதிகமான வலிமை வரும். அப்போ போய் யாரையாவது அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும். அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோடனே யாரையாவது அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும், போய் அடிமைப்படுத்துவ. அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக அவங்க உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. இப்படி சண்டைகள் வரும். சண்டைகள் வந்தால் என்ன, அடிதடி வரும், கொலைகளும் நடக்கும். அப்போ இந்த உடம்புக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டாலே இந்த உடம்பு பயப்படும். இந்த தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த உணவுகளை சாப்பிட்டாலே இந்த உடம்பு பயப்படும். ஐயோ இதை சாப்பிட்றாங்களே, இது சாப்பிட்டாலே உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வருமே, உடனே அதை சாப்பிட்டோன்னே யார்கிட்டயா சண்டை போடணுன்னு தோணுமே. இவங்களுக்கு சண்டை போட்டால் யாருக்கு வேணாலும் அழிவு வரலாம், நமக்கும் வரலாம், என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கா இருந்தாலும் நமக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு அதை ஏற்றுக்காது, அதை சாப்பிடாதன்னு தான் சொல்லும். ஏன்னா இது சண்டையை தூண்டுகிற உணவுகள். இதை சாப்பிட்டீங்கன்னா சண்டை தான் போடுவாங்க. என்ன தான் நீங்கள் வந்து கட்டுப்பாடாக இருந்தாலும் சண்டை போடுகிற உணர்வை தான் இது தரும். அதனால் இது வந்து சண்டை போடு. அதனால் இந்த உடம்பு வந்து இந்த உணவை ஏற்றுக்காது. இது பாதுகாப்பற்றது. அந்த உடம்பே வந்து இதை ஏற்றுக்காது. ஏற்றுக்காமல் இது பாதுகாப்பற்றது, வேண்டான்னு தான் அது சொல்லுது. இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகள். உடம்புக்கு எது பாதுகாப்போ அதைத்தான் நீ சாப்பிட்ணும்.
அதைத்தான் அந்த உடம்பு ஏற்றுக்கும் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உணவு வந்து உடம்புக்குள்ளே போகும்போதே அதை வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அப்போ இந்த உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்க, மாமிசம், மீன், முட்டை எல்லாம் சாப்பிட்றீங்க. அதை சாப்பிடும்போது இந்த உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வருகிறது. அதெல்லாம் அந்த உணர்ச்சிகளால் தாங்கிக்க முடியல. அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி சுமைகள், அளவுக்கு அதிகமான வலிமை என்பது நரம்புகளில் ஏற்படுகிற ஒரு சுமை, கூடுதல் சுமை. அந்த நரம்பால் அதை தாங்கிக்க முடியல. வேண்டாங்க, இந்த உணவு வேண்டாம், இதை சாப்பிடாதீங்க, வேண்டாம் வேண்டான்னு தள்ளுது, சண்டை போடுது. அதுதான் சண்டை. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டே இருக்கீங்க, ஆனால் அது வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது. அப்போ அதுதான் சண்டை. கடைசியில் என்ன ஆகுது? இந்த உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. ஏற்றுக்க மாட்டேங்குது, உடம்பு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. நீங்கள் 1000 வருஷம் சாப்பிட்டாலும் சரி, இது உங்கள் உணவாக மாறிவிடாது. 1000 வருஷம் குற்றம் செய்தால் அந்த குற்றங்களே உங்களுடைய மனித இயல்பாக மாறிவிடாது. அதனால் என்றைக்கு அதை நம்ம நேர்மையாக வாழ்கிறோமோ, நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, பாதுகாப்பு. எது பாதுகாப்போ, நம்ம எது பாதுகாப்பை தருமோ அதுதான் மனித இயல்பாக இருக்க முடியும். அப்போ இந்த உடம்பு இதை சாப்பிட்டாலே உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. கடைசியில் சண்டை போட்டு இப்போ சின்ன வயசுலேருந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உடம்பை இதை ஏற்றுக்க மாட்டேங்குது. உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, நோய் கிருமிகள் உள்ளே போச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அது கூட போய் சண்டை போடுன்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி தான் நம்ம இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டா இது வந்து நோயை ஏற்படுத்துகிற உணவுகள். அப்போ உடம்புக்குள்ளே உடனே சண்டை நடக்குமா, நடக்காதா? நடக்கும் தானே. வெளியில் வந்து ஏதாவது உடம்புக்கு நோயை ஏற்படுத்துகிற கிருமி உள்ளே போச்சுன்னா உடனே நோய் எதிர்ப்பாற்றல், நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல் போயிட்டு அது கூட போய் சண்டை போட்டு அதை வந்து வீழ்த்தும். அப்படி தானே? அதானே நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த நோயை ஏற்படுத்துகிற உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது உடம்புக்குள்ளே போன உடனே இதுக்கு எதிராக நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வந்து போராடி சண்டை போடும். உடம்புக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும். இந்த சண்டை போடும்போது தான் நம்ம வெளியிலையும் போய் சண்டை போட்டுட்ருப்போம். வெளியிலையும் சண்டை போடுவோம், நம்ம உடம்புக்குள்ளேயும் சண்டை போடுவோம். இப்படி தினம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. வருஷம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வயசு வரைக்கும், சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து 30 வருஷமாக 40 வருஷமாக சாப்பிட்றீங்க. கடைசியில் என்ன ஆகுனா, இந்த உடம்புக்குள் நடந்த அந்த சண்டை வந்து அந்த சண்டையில் நம்ம தோற்று போயிடுவோம். நம்ம உடம்புல நோய் வந்து விடும், நோய் வெற்றி பெற்று விடும். ஏன்னா நம்ம 40 வருஷமாக 30 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இது உடம்புக்குள்ளே போன உடனே அந்த உடம்பு ஏற்றுக்காது, சண்டை போடும். அந்த உணவுகளோடு சண்டை போட்டு கடைசியில் சண்டை போட்டு 40 வருஷமாக 30 வருஷமாக சண்டை போட்டு அப்புறமா தான் ஒரு நோய் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆஸ்மா, உங்களுக்கு வீசிங், உங்களுக்கு வந்து சுகர் வந்துருச்சு, உங்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சு, உங்களுடைய சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, இப்படி உங்கள் கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு அந்த சண்டை சின்ன வயசுலேருந்து நீங்கள் இதை சாப்பிட்றதுனால, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த சண்டை போட்டு நோய் எதிர்ப்பாற்றல், நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பாற்றல் வந்து தோற்றுக்கிட்டே வருது. முழுமையாக தோற்று போகும்போது ஒரு நோயாக அது மாறிவிடுகிறது. 40 வருஷமாக சண்டை போடுது, 30 வருஷமாக சண்டை போட்டு கடைசியில் இனிமேல் என்னால் முடியாது, இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க விடவே மாட்டாங்க, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவில் இவங்க அடிமையாயிட்டாங்க, அதனால் இதுக்கு மேலே என்னால் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நோய் எதிர்ப்பாற்றல் தோற்று விடும் பொழுது நமது உடலில் நோய் என்பது வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது 30 வருஷமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. சண்டையில் கடைசியில் அப்போ தான் கடைசியாக வெளியே தெரியுது நாம் தோற்று போயிட்டோங்கிற அந்த உண்மை தான். உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சு, உங்கள் உடம்புல சுகர் இருக்குது, உங்கள் உடம்புல வந்து நீங்கள் வந்து ஆஸ்மா பேஷண்ட், நீங்கள் ஆஸ்மா, வீசிங்கு, இதெல்லாம் என்னது, நாம் தோற்றுட்டோம் அப்படிங்கிற அந்த செய்தி தான் அது. எந்த வகையில் உங்களுக்கு அந்த வகையில் தோற்றுட்டீங்க, சுகருங்கிற வகையில் நீங்கள் தோற்றுட்டீங்க, உங்களுக்கு கல்லீரல் சிறுநீரகம் செயலிழந்து போச்சு, தோற்றுட்டீங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து நடந்த சண்டையில் நீங்கள் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு அதனால் உடம்புக்குள்ளே ஏற்பட்ட அந்த சண்டையில் உங்கள் சிறுநீரகமே செயலிழந்து போச்சு, உங்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசுலேருந்து நீங்கள் அந்த உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட சண்டையில் உங்கள் சிறுநீரகமே செயலிழந்து போச்சு, உங்கள் கல்லீரலே கெட்டுப்போச்சு, உங்கள் இதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, பலவீனமாக இருக்குங்க.
சின்ன வயசில் உங்கள் உடம்பு ஏற்றுக்காத உணவுகளான அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளை சாப்பிட்டு உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த சண்டையில் உங்கள் இதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, உங்கள் இதயத்தில் அடைப்பே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ உணவு செரிமானமே சரியாக நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருங்க, உங்களுக்கு மூல நோய் வந்துருச்சு, அந்த சண்டையில் உங்களுக்கு மூல நோயே வந்துருச்சு அப்படிங்கிற அந்த சண்டையோட தோல்வியோட அடையாளம் தான் நமக்கு ஏற்பட்ட நோய்கள். அதனால் இந்த உடம்பு ஏற்றுக்கிற உணவுகளை கொடுத்தா அந்த சண்டைக்கு அவசியமே இல்லை. நீங்கள் சண்டையே போட மாட்டீங்க, யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டீங்க. உங்கள் உடம்புக்குள்ளே சண்டை நடந்துன்னா நீங்கள் வெளியிலையும் சண்டை போடுவீங்க. அப்போ சண்டை போடுறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி போரிடுவதற்கு என்ன காரணம்? இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. அப்போ மனித உணவுகள்னு இருக்குது. சண்டை போடுவதற்கு நம்மளை கட்டாயப்படுத்தாத உணவு எதுனா மனித உணவுகள். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், தேன், பால், நெய், இதுதான் பழங்கள், இதுதான் மனித உணவுகள். இதை மட்டுமே சாப்பிடுங்க. இந்த உலகத்தில் போரே இருக்காது. சண்டைகள், அதாவது அழிவை தருகிற சண்டைகள் இருக்கவே இருக்காது. உரிமையோடு சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். நண்பர்களோடு, உறவினர்களோடு, கணவனோடு உரிமையோடு போடுகிற மென்மையான சண்டைகள், அதை விரும்புவோம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சண்டை. அந்த சண்டையை நாம் விரும்புவோம். அதனால் அந்த மாதிரி சண்டைகளை தான் நம்ம போட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி அழிவை ஏற்படுத்துகிற சண்டைகள் காரணமே நம்ம உண்ணுகிற உணவுகள் தான். அதனால் அதை தவிர்க்கணும். ஏன்னா இன்னொன்று, இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு நோய் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, நோய் வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போ நாம் மகிழ்ச்சியாக வாழக்கூடாதுன்னா இந்த உலகத்தில் யாருமே மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. நாம் அழிய போகிறோம், இந்த உணவை சாப்பிட்டா அழிவு வந்துடும். அப்போது அது இந்த மூளைக்கு தெரிஞ்சிருது. அப்போ நாம் அழியிறோன்னா இந்த உலகமே அழிஞ்சால் சந்தோஷம். நாம் அழியிறோம் அப்படின்னா இந்த உலகமும் அழிஞ்சிடணும், மற்றவங்களும் அழிஞ்சிடணும். நாம் மட்டும் அழியணும், மற்றவங்க மட்டும் உயிர் வாழணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுதான் இது குறுகிய எண்ணங்களை உருவாக்கும். இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், உப்புகள் சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது குறுகிய உணர்ச்சிகளை உருவாக்கும், அழிக்கின்ற உணர்ச்சிகளை உருவாக்கும்.